சரி, ஆஸ் யூஷுவலாக சண்டே டீப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ குஷியாக இருக்காங்க. குஷன்ஸ்லாம் எடுத்து காய போட்டனால சின்ன குட்டிங்க. ஆக்சுவலாக அந்த வீடு கோவிட் டைமில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணனால ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணல. ஸோ இப்போது செகண்ட் ஃப்ளோர் பிளானிங் அப்போது டிவி யூனிட்டு, டைனிங் டேபிள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் அப்போ பண்ணலை. ஆனால் அப்போ பண்ணாததே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா நான் டிவி யூனிட்லாம் பிளான் பண்ணும்போது ரொம்ப ஓப்பன் செல்ஃப்ஸ்லாம் வச்சு நிறையா பிளான் பண்ணோம். டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வச்சு கான்டெம்ப்ரரி மாடலில் பிளான் பண்ணோம். இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா இவங்க எப்படி இருந்தாலுமே திங்ஸை உடைப்பாங்க. ஸோ எல்லாம் க்ளோஸ் டைப்பாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் போயிட்டுருக்கு. அதுக்கு ஆளுங்க வந்தனால இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமில், பெட்ரூமில், மாடியில் அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அந்த பில்டிங். ஏன்னா புது ஆளுங்கிட்ட பழக மாட்டாங்க. ஆனால் குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. குஷன் இல்லாதனால அது 2 பேருக்கும் விளையாடுறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்ஸை பற்றி சொல்லும் போது, இந்த கேட்ஸ் வளர்க்குறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்லாம் கேட்பாங்க. நிறைய சொல்லுவாங்க. வாஸ்துல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பணம் அதெல்லாம் கண்டிப்பாக பணத்துலலாம் நல்லாவே ஹைக் இருக்கும் உங்களுக்கு. நான் அது பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் சைக்காலஜிக்கலாக என்ன விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்கன்னு வேணால் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறோம், அட்டாமிக் ஹேபிட்ஸ் மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி நம்மளை சுற்றி இருக்க பர்சன் தான் நம்ம லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம யார் கூட பழகுறோம், நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இம்பேக்ட் இருக்கும் நம்ம லைஃப்லன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூனை கூட பழகி எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபோக்கஸிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நாங்கள் எல்லாமே என்னோடய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபீல்டு பார்த்திங்கன்னா மெடிசன். ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்போ ட்ரேடிங் பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எப்போ அந்த ஃபோக்கஸிங்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த கேட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிருந்து தான். பாருங்கள், குட்டி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. அவள் போய் தூங்க போகிறான். ஸோ இதை வந்து செல்ஃபிஷ்ஷு அப்படின்னு நான் எடுத்துக்கக்கூடாது. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் மாதிரி இவங்ககிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அவங்களுக்கான பர்சனல் ஃபோக்கஸ் நிறையா இருக்கும். இந்த விஷயந்தான் என்னை நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சு பூனைக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. குட்டிங்களுக்குலாம் என்னென்னா அந்த பக்கெட்டில் வேறு ஃபிஷ்ஷை பிடிச்சி வச்சுருக்கோம். அதை வேறு பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜிக்கலாக கேட்ஸ் வளர்க்கும் போது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கஸிங், அவங்க ஒரு விஷயம் நீங்கள் ஒரு குருவியை பார்த்து பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணும்போதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டாங்க. நீங்கள் ஃபுட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை கூப்பிட்டாலும் சரி, ரொம்ப பாசமாக நாம் தான் வளர்த்துருப்போம். நம்மளே கூப்பிட்டா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் டாக்ஸ் கிட்ட அதை நம்ம பார்க்க முடியாது. நம்மளுக்கு கூப்பிட்டா உடனே ஓடி வருவாங்க, அந்த நன்றியோடு ஓடி வருவாங்க. ஆனால் கேட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இப்போ இந்த சின்ன குட்டிக்கிட்ட இருந்து இந்த ஹேங்கிங்கை நான் பிடுங்கி வச்சா கூட இன்னும் 1 hour கழித்து வந்து அந்த ஹேங்கிங்லேயே விளையாடுவாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு கேட்ஸ்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நிறைய வர வீடியோஸில் அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ப்ராக்டிக்கலாக இந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணுறதுனால ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓவர் ஷேரிங், சோஷியல் மீடியாவில் கூட ஷேரிங். இவங்ககிட்டலாம் நான் பழகினப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறது, ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து இப்பயும் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த ஷேர் பண்ணணுங்கிற மென்டாலிட்டி போயிடுச்சு. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது எனக்குள்ளேயே கேட்ஸ் வளர்க்கும் போது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவாக இருக்கும் மைண்ட் செட்டு, வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாகவே நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருந்திருக்கேன் என் லைஃப்பில். ஸோ எனக்கு அது பற்றி பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. அப்புறம் பணத்தில் வாஸ்துவில் சொல்லுவாங்க நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, அதுக்காக நாங்கள் இதை வளர்க்கல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஹைக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.